ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்துல தனுசு ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க குருவோட அதிபதி. இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில குரு பகவான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது கும்பராசியில சனி பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்குங்க. இந்த சூரிய பகவான் பிற்பாதையில உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு மாற போறாரு. அப்படி மாறும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள் வரும். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவுகளுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாசத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா தடுமாற்றங்கள் ஆயிருக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் தடங்களாயிருக்கும், குழப்பங்களாயிருக்கும். நம்மளால வந்து பார்த்துட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாத அப்படின்னு நீங்க நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல ஒரு முன்னேற்றங்களும், பொருளாதாரத்துல நல்ல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நல்ல முன்னேற்றங்களும், கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும், ஒரு வீட்டுல ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க கரெக்டான முறையில் பயன்படுத்தி கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் பெற்றுப்பாங்க. அது இல்லாமல் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் வந்தனால வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான தொழில வந்து நமக்கு கொடுக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மாசத்துல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தடுமாற்றங்கள், எந்த தொழிலும் உங்களால பண்ண முடியாது. ஒரு இடத்துல ஒரு 3 மாசத்துக்குள்ள உள்ள 6 மாசம் வரைக்கும் தான் தக்க வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தடங்கலாயிரும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கைகூடி வர்றதுக்காக ஒரு வாய்ப்புகளாக தான் அது அமையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க கரெக்டான முறையில் பார்த்து ஒரு தொழில் நீங்க அமைச்சுக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தொழில் நீங்க பண்ற மாதிரி இருந்தா உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வருஷமா வந்து ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல. நான் வந்து அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு பயன்படுத்துறதுக்கான அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள பல குழப்பங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கண்டிப்பா அதுல வந்து மறுபடியும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்கி நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சொந்த தொழில் ஆரம்பிச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அதனால நீங்க துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு பயணங்கள் கண்டிப்பா இருக்கும். வெளியூர் போறவங்க, வெளிநாடுகள் போறவங்க, இல்ல வெளிநாட்டுல வந்து நல்ல வேலை கத்துக்கிட்டு நம்ம சொந்த ஊர்ல வந்து நம்ம தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் நீங்க தொழில நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க இது முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி சுக்கிரன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்களோட ஒரு ஒத்துழைப்பு கண்டிப்பா கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா சகோதரர்கள் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும், இல்ல நீங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து சகோதரர்கள் ஒற்றுமைகள் பிரிவினங்களா இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவானும் ராகுவோட புதனும் பிற்பாதையில வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் வரப்போகுதுங்க. அப்படி ராகுவோட சூரியனும் புதனும் சேர்க்கை பெறும்போது தாய்க்கு மட்டும் உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா தொந்தரவுகள் வந்தாலும் நல்ல முன்னேற்றங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதனால வந்து நீங்க சுபவிரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணும்போது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு எதுவும் விரயங்கிறது பண்ணாது. ஆனா இந்த காலகட்டத்துல உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களோட அதிபதி குரு இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு மண் வகையான சொந்த ஒரு வீடு கட்டுறதுக்கும், இடம் வாங்குறதுக்கும், பழைய வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கும், வீடு இடமாற்றங்கள் பண்றதுக்கான ஒரு அற்புத வாய்ப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்தி அதனோட வகையில நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பா வரும். இந்த சூழ்நிலைகள்ல நீங்க நினைச்சது வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஏதாவது மாற்றங்கள் நீங்க பண்ணலாம். மன்று வாகனங்கள் ஏதாவது நீங்க மாற்றங்கள் நீங்க பண்ணணும்னா கண்டிப்பா தாராளமா நீங்க பண்ணலாம். அப்படி நீங்க பண்ணும்போது நல்ல ஒரு பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு லோனுக்கே நீங்க போனாலும் அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும்.
புதிய மாற்றங்கள், புதிய தொழில்கள், நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு புதிய ஒப்பந்தங்கள், ஒரு தொழில்ல புதிய ஒப்பந்தங்கள், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இது நடக்கும். அதனால இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி அதனோட வழிகளில நீங்க கண்டிப்பா போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா 4-5 வருஷமா நான் ஒரு மேரேஜுக்காக ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், பையன் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அமையல அப்படின்னு நினைச்சீங்களா, கட்டாயம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா அது நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஒரு 3 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் இந்த தனுசு ராசி மார்ச் மாதத்துல கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும். நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த மாதத்துல நீங்க முழுமையா பயன்படுத்தி அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பா வரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா இப்ப உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா தடங்களா இருக்கும், தடுமாற்றங்களா இருக்கும், குழப்பங்களா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்ப அது நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அந்த நோய்கள் நோய் நொடிகள் எல்லாம் விலகி உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது மாதிரி தொழில் தொழில் பார்த்தீங்கன்னா தொழில் ஒரு அங்கீகாரமிக்கமான தொழில்ங்கிறது கண்டிப்பா அமையும். அது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சு இருந்தாலும் ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த மாதத்துல இருக்கிறதுனால நல்ல முடிவுகளும் முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்தி அதனோட வகையில நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அது கேது பகவான் பாத்தீங்கன்னா கேது பகவானோட பார்வை மேன ராசிக்கு விழும்போது தடுமாற்றங்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பா இருக்கும். 2ஆம் இடத்துல வாக்குல சனி பகவான் இருந்தாலுமே கூட சனி 3ஆம் இடத்துல மாரகாதிபதியில் இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் வந்தாலும் தடுமாற்றங்கள் வந்தாலும் அது சாதிக்கக்கூடிய திறமையும் சமாளிக்கக்கூடிய திறமை கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்தி அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு அதை இறங்கி பண்ணும்போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். இந்த வாய்ப்பை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்குவாங்க. அது இல்லாம இப்ப நம்ம மாதம் மாதம் கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, அதனால என்ன பலன்கள் வரும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க இது மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, தன்னுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்துட்டாவே எப்படிப்பட்ட கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்புகள் நமக்கு நெகட்டிவா இருந்தாலும் நமக்கு சுய ஜாதகத்தினால மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால இந்த வாய்ப்பு நீங்க முழுமையா பயன்படுத்தி அதனோட வழியில் நீங்க போங்க. உங்க ஜாதகம் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போகும்போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கம் தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.